ஹலோ ஹாய், வெல்கம் டு பாப் ஸ்டாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எங்களோட கம்பெனியில் பண்ண ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். அண்ட் ஹவுஸ்ன்றதோட வி கேன் சே இட் அஸ் அ பங்களா. ஆக்சுவலி இந்த வீடு வந்து பாண்டிச்சேரியில் சிட்டுவேட் ஆகிருக்குது. அண்ட் அப்ராக்சிமேட்லி லேண்ட் ஏரியா வந்து நியர் அபவுட் 4200 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் டோட்டல் பில்டப் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 6000 ஸ்கொயர் ஃபீட். மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து பியூர்லி எஸ்எஸ் கேட் ஆஃப் 304 கிரேடோட எஸ்எஸ் கிரேட்டு. அண்ட் அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து த்ரூ ரிமோட் கண்ட்ரோல் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி உள்ள சிஸ்டம் நம்ம வந்து ஹசில் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நம்ம பெட்டராக பண்ணி கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஃபுல் ஆஃப் ஆர்ஆர் ஒர்க், அதாவது ரேண்டம் ரபிள் மேசன்ட்ரியில் ஓப்பன் ஃபினிஷ் பண்ணி பாயிண்டிங் பண்ணி பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆஸ் அ சிட் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் சேலஞ்சிங்கான சிட் அவுட். ஏன்னா நியர் அபவுட் ஒரு 20 ஃபீட் லென்த் உள்ள ஒரு செமி சர்க்குலர் ரூஃப் போட்டிருக்கோம் வித்தவுட் காலம். ஸோ இன் அடிஷன் டு தட் நம்ம உள்ளால என்ட்ரன்ஸ் பார்த்தாச்சுன்னு சொன்னால் கிளைண்டோட ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஹாலு, ஒரு கிச்சன் இருக்கணும்னு சொன்னாங்க அண்ட் டைனிங் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இனிஷியலி வி ஹேட் டன் சம் ட்ராயிங் பண்ணி கொடுத்தோம். பட் நாங்கள் அப்புறம் ஒரு சஜஷன் சொன்னோம். எப்போதுமே பெண்கள் வந்து நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ராக்டிவ் வே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒய் டோன்ட் வி ஹாவ் அ செமி ஓப்பன்டு ஹால் கம் கிச்சன் அண்ட் டைனிங் பண்ணலான்னு சொன்னோம். அவங்க அந்த தீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதுவும் அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அண்ட் இட் கம்ஸ் அவுட் வெல். அண்ட் இன்னொன்று வந்து அந்த கிளைண்டோட வந்து ஹீ இஸ் ஸோ ஃபாண்ட் ஆஃப் பெட் அனிமல்ஸ். அதனால் அவருக்கு வந்து வீட்டில் கண்டிப்பாக எனக்கு ஃபிஷ் பாண்டு வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபிஷ் பாண்டுன்னு வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா இட் கிவ்ஸ் வெரி பேட் ஸ்மெல். ஸோ அதனால் அதுக்காக நாங்கள் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரான ஸ்பேஸில் இன்லெட்டு, ப்ராப்பரான இடத்துல ஸ்லட்ஜ் ரிமூவிங் அவுட்லெட்டு அண்ட் வாஷிங் அண்ட் கிளீனிங்க்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். அண்டு வாட்டரை வந்து ரொட்டீனாக ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான வேண்டி சிஸ்டமும் பண்ணிட்டோம். ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ காம்போசிட் ஸ்ட்ரக்சர். அதை வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ளால ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வெல்டிங் அடித்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்குள்ளால காங்க்ரீட் ஃபில் பண்ணி அண்ட் அந்த காங்க்ரீட்டுக்கு நடுவில் வி ரன் எலக்ட்ரிக்கல் ஒயர் ஆல்சோ. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் சுற்றி பார்த்தா அப்படியே அந்த லைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த லைட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணோம். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா நம்ம ஹேண்ட் ரெயில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருக்கிற எம்எஸ் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் கம்ஸ் இன் அ சிங்கிள் பீஸ். இதை தவிர ஹீ நீட் ஓப்பன் டு ஸ்கை ரூஃப் வேணும்னு கேட்டாங்க. 15 ஃபீட் பை 20 ஃபீட் மேசிவ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை வந்து மேலே வந்து எரெக்ட் பண்ணோம். அண்ட் டு ரெடியூஸ் த ஹீட் வி டன் அ 2 லேயர்டு கிளாஸ் போட்டிருந்தோம். அதாவது 12 mm திக்ஸ் டெஃப்லான் கிளாஸ் வந்து 2 லேயர்டு டபுள் லேயர்டு போட்டு அதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். இதை தவிர ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹீ நீட் ஒரு ப்ரேயர் ரூம் வேணும். அது வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக கொஞ்சம் ஆத்மார்த்தமாக வேணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா டெரகோட்டா ஸ்ட்ரக்சரில் டெரகோட்டாவில் ப்ரொஜெக்டட் கான்செப்டில் கிளேயில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். அந்த எவ்ரி அவங்களுக்கு வந்து இந்தந்த சுரூபங்கள் வேணும், இந்தந்த மாதாக்கள் வேணும், இதெல்லாம் வேணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ஆன்லைனில் எடுத்து வி ஹாவ் அவர் டீம் இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கள வச்சு கிளேயில் அதை வந்து கேஸ்ட் பண்ணி அதை பேர்ன் பண்ணி இட்ஸ் பிகம் லைக் ஒரு நம்ம வீட்டில் இருக்க பாட் மாதிரி அதை வந்து டைல் மாதிரி அதை செட் பண்ணி அண்ட் இன்னும் மோர் ரியாலிட்டி கொடுக்கறதுக்காக வி டன் த பெயிண்டிங் ஆல்சோ. அண்ட் நாங்கள் ஒரு ஆர்கிடெக்சரல் ஹிண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி எந்த பெட்ரூம்லேருந்து பீப்புள் வெளியே வந்தாலும் தே கேன் வியூ த ப்ரேயர் ரூம். ஸோ அது இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. தட்ஸ் ஹவ் திஸ் ஹவுஸ் கம்ஸ் அவுட் வெல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.